டேய், பண விஷயமா வேதாச்சிக்கிட்ட நீ ஏதாவது பேசுனியாடா? இல்லை. ஏன்டா? ஏன்? அவங்க டென்ஷன்ல இருப்பாங்க. நான் போய் இதை கேட்பேன், அப்புறம் திட்டுவாங்க. எனக்கு தேவையாது. எவ்வளவுதான் நானும் அவமானப்படுறது. பாத்தியா, மறுபடியும் ஆரம்பிக்கிற. நான் ஆரம்பிக்கல, நீ மொக்க பொண்ணுக்காத. பாய். அதே மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன்னு கேளு. என்ன வாய முடுறா. தேவையில்லாம நீ பேசிட்டு போய். டேய் டேய், வேதாச்சி வரங்கடா. சொல்லுங்க வேதாஜி, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் மாப்பிள்ள, உங்ககிட்ட தான் பேசணுங்கிறவங்கடா. எந்திரிச்சு என்னன்னு கேளு. பஞ்சு, பணம் காணாம போயிடுச்சுன்னு சும்மாலாம் இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். இந்த ஆர்டரை நல்லபடியா பண்ணி ஆகணும். சரிங்க வேதாஜி. அது மீதி பணத்தை வச்சு சமாளிப்போம். சரிங்க வேதாஜி. நான் சொல்றது கேட்கலையா? இந்த ஆர்டரை நல்லா பண்ணுவோம். டேய், சரின்னு தான் உன் வாயை திறந்து சொல்லேன்டா. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட 5 லட்சம் தான் கொடுத்து அனுப்புனேன். இன்னும் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரி வேதாஜி. சண்டை போடுற மாதிரியே வந்து சமாதானம் ஆகுறாங்களே, ஆகக்கூடாதே. அதுல ஒரு விஷயம் பாத்தியா? என்னதான் சண்டை போட்டாலும் அவன் ஓகே சொல்லணும்னு எதிர்பார்க்கற பாரு. கேட்கலையா? இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அம்மா, இவ்வளவு பணத்தை வீட்லயே வச்சிருந்தா? இது தெரிஞ்சிருந்தா வீட்லயே கைவரிசையை காமிச்சிருக்கலாமே. ஆமாண்டி, வீணா தெருநாய்க்கடி வாங்கிருக்க வேண்டாம். என்ன 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? அது டேய் மாப்பிள்ள, ஏன் அமைதியா இருக்க? உன் வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லேன்டா. சரி சரி பண்ணுவோம். கொடுங்க. ஆம், இல்ல, நீங்க மட்டும் தனியாலாம் போக வேண்டாம். நானும் வரேன். இதுக்கு மேல போய் நீங்க ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். நான் கூட வர்றதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா எல்லாருக்கும் சங்கடம்ல. அதான் நான் வர்றதுதான் நல்லது. பஞ்சு, புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணாருல்ல, அவரையும் வர சொல்லிடுங்க. சரி, கிளம்பலாம். என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க, போலாம். டேய் மாப்பிள்ள, வாடா போலாம். ஏய், எங்கடா போனோம்? அதான் எவ்வளவு நம்பிக்கை இல்ல. இப்போ என்னையா கூப்பிடுறீங்க? டேய் மாப்பிள்ள, உன் மேல அவங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குடா. அதனாலதான் உன்னை வர சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறாங்கடா. அதுதான்டா வேதாஜி. டேய் புரிஞ்சுக்கோடா, வாடா போலாம். நான் என்னத்துக்கு வரணும்? மாப்பிள்ள, இப்போதைக்கு இந்த ஆர்டரை நம்ம நல்லபடியா பண்ணுவோம். அதுதான்டா நமக்கு முக்கியம். நீயாவே ஏதாச்சும் கண்டதை நினைச்சு வேதாஜி எதுவும் தப்பா நினைக்காதடா. நிலைமை புரிஞ்சு நடந்துக்கடா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வா மாப்பிள்ள, போலாம். நான் வரலன்ற மச்சி. அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் நீ எதுக்குடா இருக்க? அதான் தெட்ட எதுக்கு இருக்கிறேன்னு. தண்டம் தான். அதாவது என்கிட்ட பணத்தை கொடுத்தா நான் அதை தொலைச்சிருவேனா? என் மேல் நம்பிக்கையினால தான் அவங்க கூட வரேன்றாங்க. அப்படித்தானே? இங்க பாரு மாப்பிள்ள, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. காணாம போனது 1 ரூபா 2 ரூபா இல்லடா, 5 லட்சம். மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்க பயப்படுறாங்க போல இருக்கு. இதுக்கு போய் நீ ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? அட நீ முதல்ல கிளம்பி வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. போ. ஏச்சி போடா, வரேன். வருவல்ல. ஓடும். ஏ கல்பனா, வா போலாம். மார்வெஸ்ட்ல எங்க?
பணத்தை அடிக்கிறதுக்கு. நாய் கடிச்சது ஆறிடுச்சா? அது ஏண்டி ஞாபகப்படுத்துற? அப்புறம் அவங்க சொன்னதை கேட்டல, உன்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் என்னால சுத்த முடியாது. அப்ப அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏய், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. குமார், இந்த பூ ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து எடுத்து வை. சரிண்ணா. அண்ணா. வாங்க மேடம், வாங்க. அண்ணா, இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் விஷயமா உங்ககிட்ட சொல்லிருந்தோம்ல. ஆமா மேடம், சொல்லுங்க. அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன் மேடம். நேத்தே அட்வான்ஸ் சார் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுங்களா? இல்ல, வெளியில கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியல. ஓ அப்படிங்களா? எப்ப டெக்கரேஷன் பண்ண சொல்லுங்க மேடம். அவ்வளவுதான். ஐடியா சூப்பர் மேடம். 5 நாள் கல்யாணம் தானே, சூப்பரா அசத்திரலாம் மேடம். தேங்க்யூண்ணா. ஒரே நிமிஷம். இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எண்ணி பாருங்கண்ணா. என்ன மேடம் 25,000 தான் இருக்கு? ஆமாண்ணே, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன கான்செப்டுக்கு 25,000 ரூபாய் எப்படி மேடம் பத்தும்? அதுவும் 5 நாள் கல்யாணத்துக்கு கண்டிப்பா பத்தாது. இல்லைண்ணா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது. மீதி பணத்தை வேலை முடிஞ்சதும் கண்டிப்பா செட்டில் பண்றேண்ணா. புரியுது மேடம். வேலை செய்யற கூலியை வேணா பொறுமையா வாங்கிக்கலாம். ஆனா 5 நாள் கல்யாணத்துக்கு பூவெல்லாம் வெளியே இருந்தானே வரவழைக்கணும். அதுக்கு இது பத்தாது மேடம். ப்ளீஸ்ண்ணா, எங்களுக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. உங்க நிலைமை எனக்கு புரியுது மேடம். நான் வெளியே காசு கொடுத்தா பூ வாங்கணும். புதுசா வந்த உங்களை நம்பி நான் எப்படி கை காசு போட முடியும் சொல்லுங்க? ஆனா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா. நான் பேசின அட்வான்ஸை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேற இடம் தான் பார்க்கணும். ஹலோ, ஏனோ அதான் சொல்றாங்களா, அப்புறம் கொடுக்குறேன்னு. ஏன் இவ்வளோ கராரா இருக்கிறீங்க? இல்லைங்க, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. இருக்கிற பிரச்சனையே சொன்னேன். அந்த 5 நாளைக்கு நான் உங்களை எதை வச்சு நம்புறது? என்ன பண்ணுகிறீங்க? செக் கொடுக்கலாம். செக்கா? நம்ம அக்கவுண்ட்ல உள்ள பணமே இல்லை, செக்க குத்தி என்ன பண்ணுவீங்க? இல்லங்க, போஸ்ட் டேட் போட்டு செக் கொடுக்கலாம். இப்போதைக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும்ல. தயவு செய்து நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் வேணாம், ரொம்ப ரிஸ்க்கு. ஏங்க, கல்யாணம் முடிஞ்சதும் நமக்கு பணம் செட்டில் ஆயிடுங்க. அப்புறம் என்ன ரிஸ்க்? கல்யாணம் முடிஞ்சதோ பணம் வரப்போகுது. நாமளும் அமௌண்ட் செட்டில் பண்ண போறோம். நீங்க எதுக்கு பணமே வராத மாதிரி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? எல்லாம் சரியாயிடும், பயப்படாதீங்க. அண்ணே மேடம், செக் வச்சுக்கோங்கண்ணே. இதெல்லாம் வேண்டாம் மேடம். இல்லண்ணே, கையில பணம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதான் போஸ்ட் டேட் போட்டு செக் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இல்ல மேடம், பணமா இருந்தா தான் அதுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ண முடியும். செக் வச்சுட்டு நான் என்ன மேடம் பண்றது? ப்ளீஸ்ண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற பணத்துல நிறைய பேருக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. எங்க மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இந்த செக்கே கொடுக்குறேன், வாங்கிக்கோங்கண்ணே. உங்க நிலைமை எனக்கு புரியுது மேடம். நான் எனக்கு கேட்கலையே. பூ வாங்குற இடத்துல செக் எல்லாம் வாங்க மாட்டாங்க மேடம். அதுவும் போஸ்டட் செக் எல்லாம் வாங்க மாட்டாங்க மேடம். இல்லண்ணே, உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இந்த போஸ்டட் செக். இதை மட்டும் நீங்க நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விட அமௌண்ட் நான் ஜாஸ்தி தரேன். எங்களுக்கு கிடைச்ச முதல் ஆர்டர். இதை நல்லா பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. ஆமாண்ணே, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்ததுக்கு ஒரே காரணம் நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்கன்றதுக்காக மட்டும் இல்லைண்ணே. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சி தானே வந்தோம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே ப்ளீஸ். என்ன மேடம் நீங்க ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. என்ன பண்றது? சரி கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணே. சரிங்க மேடம். ஒரு 5 நாள்ல பணத்தை செட்டில் சிறப்பா பண்ணலாம் பண்ணிடுறோம். மேடம். நல்லா சிறப்பா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணிடலாம் தேங்க்யூண்ணே. சரி வாங்க. குமாரே, ஏண்டா பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு கிளம்பி வந்து இங்கே நிற்கிற?
ஒண்ணுலடா. என்ன ஒன்றும் இல்லை. என்ன தாண்டா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு? பார்த்துட்டு இருந்த அவங்க பாட்டு இந்த செக் எடுத்துன்னு அதில் இந்த பின்னாடி தேதியை போட்டு குத்துனுக்குறாங்க. அதனால ரிஸ்க் வரும் நான் சொல்கிறேன், நான் கேட்க மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஏன் தப்பு தப்பா பண்ணுகிறாங்க? அவங்க என்னடா இப்போ தப்பாக பண்ணாங்க? கல்யாணம் முடிஞ்சதும் நமக்கு பணம் செட்டில் ஆக போகுது. நமக்கு பணம் செட்டில் ஆனது இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய பாக்கியெல்லாம் கொடுத்து முடிக்க போகிறோம். ஏன் நீ எப்போ பாரு நமக்கு பணம் வராது, இவங்க என்னதான் பண்ண போகிறாங்கன்னு நெகட்டிவாகவே யோசிக்கிற? ஆமாண்டா, நான் வாயை தந்தாலே நெகட்டிவாக பேசுன்னு அவங்க சொல்லிருந்தாங்க. இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியா? நான் வாயை திறக்கடா சாமி. ஆனால் ஒன்று எங்கே போய் முடிஞ்சு ஓட்டி நீ பாரு. டேய் மாப்பிள்ள, ஏன்டா இப்படி நினைக்கிற? எல்லாம் நல்லபடியாவே முடியும்டா நம்ம மனசுக்கு. நீ எதுவும் வீணா கவலைப்படாதடா. நான் வாயை திறக்க மாட்டேன்டா, விடு. யாரு உள்ள வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க யாரு? ஐயா நான் கல்யாணத்துக்கு வரன் பார்க்குற புரோக்கருங்க. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியான அட்ரஸ்க்கு போங்க. இல்லைங்க ஐயா, சுந்தரங்கிறவருக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதான் போட்டோஸ் காட்டலான்னு வந்திருக்கேன். என்னையா சொல்றீங்க? சுந்தருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சியா? அவனுக்கு யார் உங்களை பொண்ணு பார்க்க சொல்றாங்க? நான் தான் மாமா. நீ பார்க்க சொன்னீங்க. நான் தான் மாமா அவரை வர சொன்னேன். என்னம்மா இதெல்லாம்? என்ன மாமா சொல்றது? என்ன அவருக்கு சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட ஆசையா ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. நான் தான் அவர்கிட்ட வம்படியா பேசிட்டு இருக்கேன். அப்ப கூட அவர் என்கிட்ட இருந்து ஒதுங்கிதான் போறாரு. அப்படியே பேசினாலும் யாராவது சொல்லிதான் என்கிட்ட பேசுறாரு. ஆமா மாமா, வேதவல்லி சொன்னாதான் என்கிட்ட வந்து பேசுறாரு. இல்லனா அவரு பாட்டுக்கு அவர் பேசாம இருக்காரு. இன்னொருத்தவங்க சொல்லிதான் என் புருஷன் என்கிட்ட பேசணுமா? அப்படிதான் நான் அவர்கிட்ட பேசணும்னா அதுக்கான அவசியமே இல்ல. அடுத்தவங்க சொல்லிதான் என் புருஷன் என்கிட்ட பேசணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமோ வேணாமோ? அவருக்கு நிச்சயமா வேண்டாம் மாமா. நான் வேணும்னா இதை தண்டனையா ஏத்துக்கிறேன். ஆனா அவருக்கு இது வேண்டாம். அவரு ரொம்ப நல்லவரு. எனக்கு அவரு நல்லா இருந்த போதும். நான் பொண்டாட்டியா கிடைச்சது தவிர அவர் வேற எந்த தப்பும் பண்ணல. இன்னொரு பொண்ணு கூடயாவது அவர் சந்தோஷமா இருக்கட்டும். அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போறேன். எனக்கு அது போதும் மாமா, வேற எதுவும் வேண்டாம். என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்? அறிவு கிட்டு போச்சா உனக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதுக்காக இன்னொரு கல்யாணத்துக்கு நீயே ஏற்பாடு பண்ணுவியா? எனக்கு வேற வழி தெரியல மாமா. பிடிக்காத ஒருத்தி கூட அவர் எதுக்காக வாழணும்? ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க. என்னங்க ஐயா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு. அவசரப்பட்டு இது உங்களை கூப்பிட்டுச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க, நீங்க வந்ததுக்கு சரி, வரங்க ஐயா. ஏய், என்னமா பேசிட்டு இருக்கிற? புருஷனோட சண்டையா இருந்தா புருஷனுக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு நீயே ஏற்பாடு பண்ணுவியா? தப்பு இல்ல. அவரு பண்றது மட்டும் சரியா மாமா? அவன் பண்றது தப்பு தான் இல்லைங்கள. ஆனா நீ தப்பே பண்ணது இல்லையா? என்ன பார்த்து சொல்லு, நீ தப்பே பண்ணது இல்ல. அதெல்லாம் மறந்துட்டு அவனோட சுமூகமா வாழுறது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. சின்ன தப்புகளா பண்ணிருக்கிற நீ. அவன் யதார்த்த நிலைக்கு சீக்கிரம் வரணும்னா அவனை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்ந்தாகணும். புரியுதா? அதை விட்டுட்டு தரனை கூப்பிடுறேன் கல்யாணம் பண்றேன்னு கிளம்புன அவன் கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். முதல்ல அவனை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழறதுக்கு வழி பாருமா. மாமா, நானும் அவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. சரிங்க மாமா, அப்போ எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவீங்களா? சொல்லு. ஏன் தயங்குற? சொல்லு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. இத பண்ணா கண்டிப்பா அவர் என் கூட சேர்ந்து வாழ்வாரு. என்ன பண்ணணும் சொல்லு. அது நானும் அவரும் தனி கொடுத்தனும் போனா எல்லாமே மாறிடும் மாமா. தனி கொடுத்தனும்?
உனக்கு என்ன பைத்தியம் கீத்து பிடிச்சு போச்சா? இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தேனா எனக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா மாமா, அவர் என் கூட பேசுறதே இல்ல. தனி கொடுத்துன்னு போயிட்டா என் கூட பழைய மாதிரி சாதாரணமா பேச ஆரம்பிச்சிடுவாரு. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறதுக்கு இதுதான் மாமா சரியான வழியா இருக்கும். இங்க இருக்கிறதுனால தானே அவரோட தேவைக்கும் பேச்சு துணைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட பேசுறதுக்கான அவசியமே இல்லையே. அவருக்கு பசிச்சா சாப்பாடு வேணும்னு வேலைக்காரி கிட்ட கேக்குறாரு. வேலை விஷயங்களை பத்தி உங்ககிட்ட பேசிடுறாரு. இதுவே தனி கொடுத்தனும் போனா எப்படி பார்த்தாலும் என்கிட்ட தான் பேசி ஆகணும். ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட தான் கேட்டாகணும்ல. அது மூலமாவது எங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும் மாமா. என் முகத்தை அவரும் அவர் முகத்தை நானும் தான் பார்த்தாகணும். வேற வழியே இருக்காதே. அதனால கூட அவர் என் கூட பிரியமா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் தனி கொடுத்தனும் போறேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு தனி கொடுத்தனு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க மாமா. பாருமா, நீ பேசுறதுல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. இருந்தாலும் வேணாமா இந்த முடிவு? நான் வயசானவமா, இவ்வளவு நாள் சேர்ந்து இருந்துட்டோம். திடீர்னு வேணாமா, எப்படியாவது அவனோட சேர்ந்து வாழறதுக்கு ஒரு வழியை பாருமா. மாமா, எனக்காக பொறுமையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கூட ரொம்ப நாளைக்குலாம் இல்ல, ஒரு 3 மாசத்துக்கு மட்டும்தான். அதுக்குள்ளேயே அவர் என் கூட ராசி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நாங்க திரும்ப வந்துருவோம். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால சுந்தர்கிட்ட பேசி பாக்குறேன். சரிங்க மாமா. இல்ல, நீங்க மட்டும் தனியாலாம் போக வேண்டாம், நானும் வரேன். பூஜைலாம் முடிஞ்சது, சாப்பிடலாம் வாங்க. உங்ககிட்ட தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. எனக்கு வேணாம், எனக்கு பசியில, நீ போய் சாப்பிடுங்க. பசிக்கலையா? போய் சொல்லாதீங்க, வாங்க. நான் என்னத்துக்கு போய் சொல்லணும்? பசியில. அப்ப எனக்கும் சாப்பாடு வேண்டாம். சும்மா என்ன பண்ணுங்க, புரியுதா? நீங்கள் சாப்பிட்றதே ஒரு வேலை தான், அதையும் சாப்பிடலாம் எப்படி? அதான் இந்த சாமியில் கும்பிட விடுறத முடிச்சிட்டிங்கல்ல, போய் சாப்பிடுங்க. எனக்கும் பசிக்கல. இப்போ நீங்கள் ஏன் வேணும் இந்த மாதிரி பண்ணுகிறீங்க? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்ச நாளே நீங்க நார்மலாவே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கிறேன். அப்படியே சாப்பிட கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க, முகம் கொடுத்து ஒழுங்கா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், பணத்தை தொலைச்சிட்டு வந்தா நான் எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்போ என்னது நீங்க அந்த இந்த நந்தபுரம் விஷயத்தெல்லாம் பேசினுக்கிறீங்க? நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசாம இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திரும்பவும் பொய் சொல்லாதீங்க.
ஆமாங்க நான் பண்ணது தப்பு தான், அது மன்னிச்சிருங்க போதுமா? ஒத்துக்கிற நான் பண்ண தொலைச்சிட்டேன். அதுக்கே இது இந்த டெக்கரேஷன்காரங்கிட்ட கெஞ்சி நிற்கிறீங்க. அது என்னது இந்த போஸ்ட் இது என்ன செக் இது? அதான் நான் பின்னாடி தேதியை போட்டு கொடுக்குறது. எது குத்திங்க? தான் சொன்னது ரிஸ்க்குன்னு. அது பேசாம அப்பாண்டே பணத்தை வாங்கிடலாம். மாமா கிட்ட எல்லாம் பணம் வாங்க வேண்டாம். ஏன்? என்ன ஏன்? பிசினஸ் பண்றேன்னு சொல்லி நிறைய தடவை அவர்கிட்ட பணத்தை வாங்கி தொலைச்சிருக்கீங்க. இப்போ பணம் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பணம் வேணும்னு அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவரு உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? இப்பதாங்க அவருக்கு உங்க மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வருது. அதை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாச்சும் செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த ஆர்டரை பண்ணணும். பணம் வரும்போது செட்டில் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட மட்டும் இருங்க, அது போதும். என்ன பதில் சொல்லுங்க. சரி. காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப பசிக்குது. வாங்க சாப்பிடலாம். மேடம், உள்ள வாங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கண்ணா. எங்க ஓனர் அனுப்பிச்சாரு மேடம். என்ன விஷயம்? நீங்க கொடுத்த செக்கை வேண்டாம்னு சொல்லி கொடுக்க சொன்னாரு. பணமா கொடுத்தாதான் மளிகை சாமான் கொடுக்க சொல்லி எங்க ஓனர் சொல்லிட்டாரு மேடம். அதனால இந்த செக்கை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு மேடம். அப்படி போடு. இப்ப என்னடி பண்ண போற? பணத்தை சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நாங்க சப்ளை பண்ணுவோம். இல்லைன்னா நீங்க வேற கடை தான் பாத்துக்கணும் மேடம். என்னங்க பண்ண போறோம்? சரி மேடம், இதை சொல்லிட்டு செக்கை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வரேன் மேடம். இந்தாங்க. வரேன் மேடம். வரேன் சார். நான் சொன்னீங்க செக்கெல்லாம் கொடுத்தா சரியாயிடும்னு. பார்த்தீங்களா? அதான் ஒரு விஷயத்த சொன்னா நல்லதுக்கு தான் சொல்றோம். கேட்க மாட்டேங்கிறீங்களா? அப்புறம் என்ன தப்பு பண்ணுறீங்க?